கேப்டன் தொலைக்காட்சியின் இரவு செய்திகள். செய்திகளை வழங்குவதற்காக தமிழ். முக்கிய செய்திகள். உலக மகளிர் தினத்தை ஒட்டி கேப்டன் விஜயகாந்த் தலைமையில் சென்னையில் நாளை மகளிர் அணி பொதுக்கூட்டம். ராயப்பேட்டை YMCA மைதானத்தில் கூட்டத்தின் ஏற்பாடுகள் தீவிரம். முக்கிய மசோதாக்களை நிறைவேற்ற எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் ஆதரவு அளிக்க வேண்டும். மாநிலங்களவையில் பிரதமர் நரேந்திர மோடி வேண்டுகோள். அரசு விளம்பரங்களில் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் புகைப்படம் இடம்பெற்ற விவகாரம். நீதிமன்ற அவமதிப்பு வழக்கில் தமிழக அரசுக்கு உச்சநீதிமன்றம் நோட்டீஸ். வேளாண் அதிகாரி முத்துக்குமாரசாமி தற்கொலை வழக்கை சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும். காங்கிரஸ் கமிட்டி தலைவர் EVKS இளங்கோவன் வலியுறுத்தல். அதிமுக MP சத்யபாமா மீது அவரது கணவர் வாசு பரபரப்பு குற்றச்சாட்டு. தன்னை விஷம் வைத்து கொலை செய்ய திட்டமிட்டுள்ளதாக திடுக்கிடும் புகார். விரிவான செய்திகள். உலக மகளிர் தினத்தை முன்னிட்டு சென்னையில் கேப்டன் விஜயகாந்த் தலைமையில் தேமுதிக மகளிர் அணி பொதுக்கூட்டம் நாளை பிரம்மாண்டமான முறையில் நடைபெறுகிறது. சென்னை ராயப்பேட்டையில் உள்ள YMCA மைதானத்தில் நாளை மாலை 3 மணியளவில் கேப்டன் தலைமையிலும் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் முன்னிலையிலும் இப்பொதுக்கூட்டம் நடைபெற உள்ளது. இதற்கான ஏற்பாடுகள் பிரம்மாண்டமான முறையில் நடைபெற்று வருகின்றன. பொதுக்கூட்டத்துக்கான மேடை அமைக்கும் பணிகளில் சென்னை மாவட்ட தேமுதிகவினர் ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் கேப்டனை வரவேற்கும் வகையில் பிரம்மாண்ட பேனர்கள் மற்றும் கட்சி கொடி தோரணங்கள் கட்டும் பணியும் நடைபெற்று வருகிறது. தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் தலைவர் அண்ணன் கேப்டன் அவர்களின் ஆணைக்கிணங்க நாளை மாபெரும் மகளிர் அணி பொதுக்கூட்டம் நடைபெற இருக்கின்றது. இந்த கூட்டத்திலே கழக தலைவர் கேப்டன் அவர்கள் தலைமையேற்று சிறப்புரையாற்ற இருக்கின்றார். அதேபோல் கழகத்தினுடைய வீரங்கியாக செயல்படும் எங்களது அந்நியார் அவர்கள் முன்னிலை பொறுப்பேற்று சிறப்புரையாற்ற இருக்கின்றார். பாலியல் வன்கொடுமைகள் தடுக்கப்பட வேண்டும். பெண்களுக்கு எதிரான குற்றச்செயல்கள் ஒழிக்கப்பட வேண்டும். பெண்களின் நலம் காக்க சிறப்பு திட்டங்களும் சலுகைகளும் அளிக்கப்பட வேண்டும். பெண்களின் பாதுகாப்பில் தனி கவனம் செலுத்த வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகள் தேமுதிக மகளிர் அணி பொதுக்கூட்டத்தில் வலியுறுத்தப்பட உள்ளது. தேமுதிக மகளிர் அணி நிர்வாகிகளும் மற்றும் மகளிர் உறுப்பினர்களும் தாய்மார்களும் சகோதரிகளும் மாணவிகளும் திரளாக வருகை தந்து கூட்டத்தை சிறப்புற செய்ய வேண்டுமென தேமுதிக தலைமைக் கழகம் அழைப்பு விடுத்துள்ளது. நாட்டின் வளர்ச்சிக்கு தேவையான முக்கிய மசோதாக்களை நிறைவேற்ற எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் ஆதரவு அளிக்க வேண்டுமென பிரதமர் நரேந்திர மோடி வேண்டுகோள் விடுத்துள்ளார். மாநிலங்களவையில் குடியரசுத் தலைவர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீதான விவாதத்திற்கு பிரதமர் நரேந்திர மோடி இன்று பதிலளித்து பேசினார். அப்போது நாடாளுமன்றத்தை சுமூகமாக நடத்த உதவிய எதிர்க்கட்சி உறுப்பினர்களுக்கு நன்றி தெரிவித்த அவர், அனைத்து உறுப்பினர்களும் இணைந்து செயலாற்ற வேண்டிய நேரம் இது என்பதால் நடப்பு கூட்டத்தொடரில் எதிர்க்கட்சி உறுப்பினர்களுக்கு பேசுவதற்கு கூடுதல் வாய்ப்பு அளிக்கப்படும் என்று கூறினார். அப்போது காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் அமளியில் ஈடுபட்டனர். Please sit down. Please sit. Please sit down. Please sit down. Please don't interrupt. पहले आकाशवाणी में ஹரியானா போன்ற மாநிலங்களில் உள்ளாட்சிகளில் சில திருத்தங்கள் செய்யப்பட்டுள்ளதாக குறிப்பிட்ட பிரதமர், 5 மாநில தேர்தலில் காங்கிரஸ் கட்சி படிக்காதவர்களுக்கு வாய்ப்பு அளிக்குமா என்று கேள்வி எழுப்பினார். और हरियाणा में जो उन्होंने चुनाव में कुछ नियम बनाए हैं जिसको सुप्रीम कोर्ट ने मान्यता दी है, लेकिन हमारी डेमोक्रेसी में क्वालिटेटिव चेंज लाने का एक जो प्रयास है, गुलाम नबी साहब से और उनके साथियों से आग्रह करूंगा कि जो 5 राज्यों में चुनाव होने वाले हैं, कम से कम 30% लोगों को, अनपढ़ लोगों को टिकट दे, बिल्कुल अनपढ़ लोग। तो जो वो कह रहे हैं उसमें उनका क्या कमिटमेंट वो पता चलेगा। अनपढ़ की इतनी चिंता है, होनी भी चाहिए। लेकिन मेरा एक अनुभव शेयर करता हूं।
மேலும் மக்களவையில் நிறைவேற்றப்பட்ட மசோதாக்களை மாநிலங்களவையில் நிறைவேற்ற உறுப்பினர்கள் ஒத்துழைக்க வேண்டும் என்று கூறினார். காங்கிரஸ் ஆட்சியை காட்டிலும் தற்போதைய அரசு வெளிப்படைத்தன்மையாக செயல்படுவதாகவும் பிரதமர் நரேந்திர மோடி அப்போது கூறினார். தமிழக அரசு விளம்பரங்களில் முதலமைச்சர் படம் அச்சிட்டது குறித்து விளக்கம் அளிக்குமாறு தமிழக அரசுக்கு உச்சநீதிமன்றம் நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. அரசு விளம்பரங்களில் முதலமைச்சர்கள் படம் பிரசுரிக்கக் கூடாது என ஏற்கனவே உச்சநீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியுள்ளது. குடியரசுத் தலைவர், பிரதமர், உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி படம் மட்டுமே இடம்பெற வேண்டும் என உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. ஆனால் உச்சநீதிமன்ற தீர்ப்பை அவமதிக்கும் வகையில் அரசு விளம்பரத்தில் முதலமைச்சர் ஜெயலலிதா படம் இடம்பெற்றதை எதிர்த்து வழக்கறிஞர் பிரசாந்த் பூஷன் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தொடர்ந்தார். இந்த வழக்கில் 6 வாரத்தில் பதில் அளிக்குமாறு தமிழக அரசுக்கு உச்சநீதிமன்றம் நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. வேளாண் அதிகாரி முத்துக்குமாரசாமி தற்கொலை வழக்கை சிபிஐ விசாரணைக்கு மாற்றக் கோரி உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர உள்ளதாக தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் EVKS இளங்கோவன் தெரிவித்துள்ளார். ஈரோட்டில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், வேளாண் அதிகாரி முத்துக்குமாரசாமி தற்கொலை வழக்கில் அதிமுக முன்னாள் அமைச்சர் அக்ரி கிருஷ்ணமூர்த்தி விடுவித்ததை ஏற்க முடியவில்லை என்று கூறினார். எனவே இந்த வழக்கை சிபிஐ விசாரணைக்கு மாற்றி ஆளுநர் ரோசையா உடனடியாக உத்தரவிட வேண்டும் என அவர் வலியுறுத்தியுள்ளார். குமாரசாமி தற்கொலை செய்து அவர் எதற்காக தற்கொலை செய்தார் என்ற செய்திகள் அப்பட்டமாக வெளியே வந்தபோதே நான் சொன்னேன், இந்த வழக்கை அக்ரி கிருஷ்ணமூர்த்தி மீது போடப்படுகின்ற வழக்கை சிபிஐ விசாரிக்க வேண்டும் என்று ஆரம்பத்திலேயே சொன்னேன். ஏனென்றால் சிபிசிஐடி என்பது ஜெயலலிதாவுடைய எடுபிடிகளாக இருக்கின்றார். சிபிஐ விசாரணைக்கு உடனே ஆளுநர் அவர்கள், ரோசையா அவர்கள் உத்தரவிட வேண்டும். தேர்தல் ஆணையம் சோதனை என்ற பெயரில் சிறு வணிகர்களை துன்புறுத்துவதை கைவிட்டு வாக்காளர்களுக்கு கொடுப்பதற்காக மாவட்டம் தோறும் அதிமுகவினர் பதுக்கி வைத்துள்ள பணத்தை கண்டுபிடிக்க வேண்டும் என அவர் கேட்டுக் கொண்டார். கெயில் எரிவாயு குழாய் பதிக்கும் பிரச்சினையில் விவசாயிகளை அழைத்து பேச்சுவார்த்தை நடத்த மத்திய மாநில அரசுகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என இளங்கோவன் அப்போது வலியுறுத்தினார். ஜல்லிக்கட்டுக்கு அனுமதி வழங்கிய மத்திய அரசின் முடிவு சரியானது என்று உச்சநீதிமன்றத்தில் தமிழக அரசு பதில் மனு தாக்கல் செய்துள்ளது. ஜல்லிக்கட்டுக்கும் காளைகளை வைத்து வித்தை காட்டுவதற்கும் வித்தியாசம் உள்ளது என்று தமிழக அரசு மனுவில் குறிப்பிட்டுள்ளது. காட்சிப்படுத்தும் விலங்குகள் பட்டியலில் இருந்து காளைகளை நீக்கிய அரசாணை சரியே என்றும், ஜல்லிக்கட்டை கலாச்சார விழாவாக கருதியே மத்திய அரசு அனுமதி தந்துள்ளது என்று தமிழக அரசு அளித்துள்ள மனுவில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் அரசாணை மீதான இடைக்கால தடையை நீக்க வேண்டும் எனவும் தமிழக அரசு கோரிக்கை விடுத்துள்ளது. ஜல்லிக்கட்டு தடைக்கு எதிரான வழக்கு மார்ச் 15ஆம் தேதி விசாரணைக்கு வரவுள்ளது குறிப்பிடத்தக்கது. தொழிலதிபர் விஜய் மல்லையா கடந்த 2ஆம் தேதியே நாட்டை விட்டு வெளியேறிவிட்டதாக உச்சநீதிமன்றத்தில் அட்டர்னி ஜெனரல் முகுல் ரோஹத்தி தெரிவித்துள்ளார். எனினும் கடன் வழக்கில் பதிலளிக்குமாறு மல்லையாவிற்கு நோட்டீஸ் அனுப்பவும் உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. நாட்டின் 17 வங்கிகளில் சுமார் 10,000 கோடிக்கு கடன் வாங்கி அதை திருப்பி கட்டவில்லை என்பது விஜய் மல்லையா புகாராகும். ஆனால் தலைவராக இருந்த யூபி நிறுவன பங்குகளையும் இங்கிலாந்தின் டியோஜியோ நிறுவனத்திடம் விற்றுவிட்டார். இதில் மல்லையாவிற்கு 515 கோடி கிடைத்ததை தொடர்ந்து விஜய் மல்லையா வெளிநாடு சென்றுவிடக்கூடும் என கூறப்பட்டது. ஆனால் இதை மல்லையா மறுத்து வந்தார். இதையடுத்து விஜய் மல்லையா வெளிநாடு செல்ல தடை விதிக்க கோரி உச்சநீதிமன்றத்தில் 17 வங்கிகள் வழக்கு தொடர்ந்தன. இந்த வழக்கு உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி தாக்கூர், நீதிபதி யூ லலித் ஆகியோர் முன்பு இன்று விசாரணைக்கு வந்தது. அப்போது அட்டர்னி ஜெனரல் முகுல் ரோஹத்தே விஜய் மல்லையா 9,000 கோடி கடன் பெற்று திருப்பி செலுத்தவில்லை என்றும், அவரது கடன் மதிப்பை விட சொத்துக்கள் அதிகம் உள்ளதாகவும் கூறினார். மேலும் மல்லையா கடந்த 2ஆம் தேதியே வெளிநாடு சென்றுவிட்டார் என்றார். அப்போது குறுக்கிட்ட நீதிபதிகள், மல்லையா கடன் ஏய்ப்பாளர் என தெரிந்தும் அவருக்கு மீண்டும் மீண்டும் ஏன் கடன் கொடுத்தீர்கள் என வங்கிகள் தரப்பு வழக்கறிஞர்களை நோக்கி அடுக்கடுக்கான கேள்விகளை எழுப்பினர். இதனைத் தொடர்ந்து இந்த வழக்கில் விஜய் மல்லையா 2 வாரங்களுக்குள் பதிலளிக்க நோட்டீஸ் அனுப்ப நீதிபதிகள் உத்தரவிட்டு வழக்கு விசாரணையை மார்ச் 30ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தனர். திருப்பூர் அதிமுக நாடாளுமன்ற உறுப்பினர் சத்யபாமா தன்னை விஷம் வைத்து கொலை செய்ய திட்டமிட்டுள்ளதாக அவரது கணவர் வாசு கூறியிருப்பது அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திருப்பூர் தொகுதி நாடாளுமன்ற உறுப்பினராக உள்ளவர் அதிமுகவை சேர்ந்த சத்யபாமா.
இவரும் இவரது கணவர் வாசுவும் தொலைபேசி மூலம் ஒருவருக்கொருவர் வசைபாடி கொண்ட ஆடியோ அண்மையில் வாட்ஸ்அப் மூலம் வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. அந்த பரபரப்பு அடங்குவதற்குள் அதிமுக எம்பி சத்யபாமாவின் தன்னை கடத்தி கொலை செய்ய திட்டம் போட்டுள்ளதாக கணவர் வாசு திடுக்கிடும் புகாரை தெரிவித்துள்ளார். கோபிச்செட்டிப்பாளையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். கருத்து வேறுபாடு காரணமாக தாங்கள் இருவரும் பிரிந்து வாழ்ந்து வரும் சூழலில் விஷ மாத்திரைகள் கொடுத்து தன்னை கொலை செய்யும் முயற்சியில் சத்யபாமா ஈடுபட்டதாக வாசு தெரிவித்துள்ளார். நான் யாரும் எனக்கு தொடர்பு இல்லாம பண்ணிட்டாங்க. கட்சிக்கோ இல்ல கட்சி நண்பர்களுக்கோ இல்ல எங்க உறவினருக்கோ யாருக்குமே தகவல் சொல்லாத அளவுக்கு அடைச்சு வச்சுட்டாங்க ரூம்ல போட்டு. வெளியில பேசாம இருக்கிறதுக்காக ஒரு போதை மாதிரி இருக்கிற ஒரு மாத்திரையை என்னுடைய மூளை செயலிழக்கிற அளவுக்கு மாத்திரை கொடுத்துட்டாங்க. அதனால என்னால் சாப்பிட முடியல, நடக்க முடியாத கண்டிஷன் நான் இருந்தேன். இது சீட்டு தன்னை கைவிட்டு போயிடும் அப்படிங்கறதுக்காக என்னை கூட்டு வேண்டிய கட்டாயம் இல்லாட்டி எனக்கு கூட்டு வந்திருக்கவே மாட்டாங்க. நான் அப்பவே நான் கொண்டு இருப்பாங்க. என்னை குழம்பு வச்சு தான் பண்ண பாக்குறாங்க, இங்கிருந்து கடத்திட்டு போதான் பாக்குறாங்க. எனக்கு எந்த பாதுகாப்பு இல்ல நான் சூழ்நிலை இருக்கு. எப்ப வேணாலும் எனக்கு கொன்னுருவாங்க, இல்லாட்டி நான் சூசைட் பண்ணித்தான் ஆகணும். ஏன்னா கரங்கானுக்கு யாருக்குமே என்னால இப்ப கட்ட முடியாத சூழ்நிலை இருக்கேன். அதிமுக நகர செயலாளர் சையத் புடாஷா என்பவரை எம்பி சத்யபாமா ரகசிய திருமணம் செய்து கொண்டுள்ளதாகவும் வாசு அப்போது குற்றம் சாட்டினார். தனது உயிருக்கு ஏதாவது நேர்ந்தால் அதற்கு எம்பி சத்யபாமா மற்றும் அவரது இரண்டாவது கணவரும் தான் முழு காரணம் எனவும் அவர் கூறியுள்ளார். ஜெயலலிதாவின் மக்கள் விரோத போக்குக்கு கடும் கண்டனம். சட்டமன்ற தேர்தலில் அதிமுகவிற்கு வாக்களிப்பதில்லை என அரசு அலுவலக உதவியாளர்கள் சங்கம் முடிவு. உயர்நீதிமன்றத்தில் தமிழை வழக்காடு மொழியாக அறிவிக்க வலியுறுத்தி போராட்டம். ஆர்ப்பாட்டக்காரர்களுக்கும் காவல்துறையினருக்கும் தள்ளுமுள்ளு ஏற்பட்டதால் பரபரப்பு. மற்றும் பல செய்திகள் விளம்பர இடைவேளை பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. மக்கள் விரோத போக்கில் ஈடுபட்டு வரும் ஜெயலலிதா அரசிற்கு வருகின்ற சட்டப்பேரவை தேர்தலில் வாக்களிக்கப் போவதில்லை என தமிழக அரசு அலுவலக உதவியாளர்கள் மற்றும் அடிப்படை பணியாளர்கள் சங்கம் அறிவித்துள்ளது. சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்த மாநில தலைவர் கணேசன் இதனை தெரிவித்துள்ளார். கடந்த 5 ஆண்டுகளாக அரசு ஊழியர்களின் கோரிக்கைகளையும் ஜனநாயக ரீதியிலான போராட்டங்களையும் கண்டுகொள்ளாத அதிமுக அரசுக்கு தேர்தலில் பாடம் புகட்டப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். 5 ஆண்டு காலமாக அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எங்களுடைய கோரிக்கைகளை அரசின் கவனத்துக்கு ஈர்ப்பதற்காக பல்வேறு ஆர்ப்பாட்டங்கள், போராட்டங்கள், பேரணிகள் நடத்தி காட்டியிருந்தோம். அவற்றையெல்லாம் உதாசீனப்படுத்திய அதிமுக அரசுக்கு அரசு அலுவலக உதவியாளர்கள் மற்றும் அடிப்படை பணியாளர்கள் சுமார் 3 லட்சம் பணியாளர்களும் அவளை சார்ந்த குடும்பத்தினரும் ஆக 15 லட்சம் பேர் வாக்களிக்க மாட்டோம் என்று தெரிவித்திருந்தோம். அதிமுக ஆட்சியில் கடந்த 5 ஆண்டுகளாக பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள், மாற்றுத்திறனாளிகள் உள்ளிட்டோர் போராடி வருகின்றனர். உண்ணாவிரதம், உள்ளிருப்பு, சாலை மறியல் உள்ளிட்ட பல்வேறு கட்ட போராட்டங்கள் நடைபெற்று வரும் நிலையில் அதிமுக அரசு தொடர்ந்து அலட்சிய போக்குடன் செயல்பட்டு வருவதுடன் காவல்துறையினரை கொண்டு போராட்டக்காரர்களை கைது செய்தும் வருகிறது. உயர்நீதிமன்றத்தில் தமிழை வழக்காடு மொழியாக அறிவிக்க வேண்டும் என வலியுறுத்தி ஆர்ப்பாட்டத்தில் வலியுறுத்தப்பட்டது. இதில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்களுக்கும் காவல்துறையினருக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டதால் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. சென்னை உயர்நீதிமன்றம் மற்றும் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் தமிழை வழக்காடு மொழியாக அறிவிக்க வேண்டும் என வழக்கறிஞர்கள் நீண்ட காலமாக போராடி வருகின்றனர். இது தொடர்பாக மத்திய மாநில அரசுகள் அனுப்பிய தீர்மானம் உச்சநீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ளது. இந்த நிலையில் தமிழ் மக்கள் இயக்கம் சார்பில் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. கையில் கருப்பு கொடியுடனும் தமிழை வழக்காடு மொழியாக அறிவிக்க வேண்டும் என்பன போன்ற பதாகைகளை ஏந்தியவாறு 100க்கும் மேற்பட்டோர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது காவல்துறையினருக்கும் போராட்டக்காரர்களுக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. மாநில மொழி உரிமைகளை உயர்நீதிமன்றத்தில் மாநில மொழி உரிமையை மறுக்கும் உச்சநீதிமன்றத்தை கண்டித்து இந்த போராட்டம். உச்சநீதிமன்றத்தை அரசியலமைப்பு சட்டத்துக்கு விரோதமாக செயல்படும் உச்சநீதிமன்றத்தை சாக்கு சொல்லி மாநில மொழிகளை நீதிமன்ற மொழியாக
ஆக்க மருத்துவர் மத்திய அரசை கண்டித்து இந்த போராட்டம். எனவே உடனடியாக உச்சநீதிமன்றமும் மத்திய அரசும் நீதிமன்றம் வழியாக தமிழ் ஆவதை நடைமுறைப்படுத்த வேண்டும். மறுத்தால் தொடர்ச்சியாக வீச்சான போராட்டத்தை தமிழ் மக்கள் நடத்துவார்கள். போராட்டம் காரணமாக உயர்நீதிமன்ற மதுரை கிளைக்கு முன்பு ஏராளமான காவல்துறையினர் குவிக்கப்பட்டிருந்தனர். இறுதியில் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை காவல்துறையினர் கைது செய்தனர். கும்மிடிப்பூண்டி அருகே அடுத்தடுத்த 3 வீடுகளில் 20 சவரன் நகைகள் மற்றும் 1 லட்சம் ரூபாய் கொள்ளையடிக்கப்பட்டுள்ள சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அங்குள்ள சாலை கிராமத்தில் வசித்து வரும் சிவராஜ் என்பவர் நேற்றிரவு தமது குடும்பத்தாருடன் தூங்கிக் கொண்டிருந்த போது உள்ளே புகுந்த மர்ம நபர்கள் தங்களது கைவரிசையை காட்டியுள்ளனர். இதேபோல் கட்டிட தொழிலாளி ஆறுமுகத்தின் வீட்டிலும் ஜெகநாதன் என்பவரது வீட்டிலும் கொள்ளையர்கள் நகைகளை திருடிச் சென்றுள்ளனர். எல்லாம் கதவெல்லாம் லாக் பண்ணிட்டு தான் வீட்டில் பத்துட்டு இருந்தாங்க. வெடிகாலம் ஒரு 5 மணிக்கு எழுந்து போய் பார்த்தா கதவு உடச்சி இது பண்ணி வச்சிருந்தது. சரி கதவு உடச்சிருக்கு என்னன்னு பார்த்தா பெட்ரூம்ல ஒரு கதவு உடைச்சிட்டு உள்ள இந்த பீரோலாம் உடச்சி துணியெல்லாம் வெளியே வெளிச்சு போட்டு வச்சிருந்து. அதுக்கப்புறம் நான் பார்த்தாக்க இப்போ ஒரு 12 சவரன் நகை 72,000 ரூபாய் பணம் இருந்தது. அது எதுவுமே காணோம். இப்போ சமீப காலமாக தொடர்ந்து இதே போல எங்கள் ஏரியாவில் வந்து நடந்துட்டே இருக்கு. இப்போ 2-3 வீட்டில் இதே போல நடந்திருக்கு. இதேபோல் ஸ்ரீவில்லிபுத்தூர் அருகே சமூக நலத்துறை ஊழியர் வீட்டின் ஜன்னல் கதவை உடைத்து 30 சவரன் நகை மற்றும் ரொக்க பணத்தை மர்ம நபர்கள் கொள்ளையடித்து சென்றுள்ளனர். சமூக நலத்துறை ஊழியராக பணியாற்றி வரும் மாரியம்மாள் அலுவல் காரணமாக சென்னைக்கு சென்றிருந்த நேரத்தில் கொள்ளையர்கள் இந்த துணிகர செயலில் ஈடுபட்டுள்ளனர். ஏப்ரல் 19ஆம் தேதிக்குள் வாக்காளர் பட்டியலில் உள்ள போலி வாக்காளர்கள் முழுமையாக நீக்கப்படுவார்கள் என தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் ஜனவரி 20ஆம் தேதி இறுதி வாக்காளர் பட்டியல், போலி வாக்காளர்கள் பட்டியல் அதிகம் பேர் சேர்க்கப்பட்டுள்ளதாக தேமுதிக, திமுக உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் புகார் தெரிவித்தன. மேலும் லட்சக்கணக்கான பெயர்கள் நீக்கப்பட்டுள்ளதாகவும் அதிக அளவில் முறைகேடுகள் நடைபெற்றுள்ளதாகவும் கூறி திமுக சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. இந்த வழக்கு தலைமை நீதிபதி சஞ்சய் கிஷான் கவுல் மற்றும் MM சுந்தரேஷ் அமர்வு முன்பு இன்று விசாரணைக்கு வந்தது. அப்போது புகார்கள் மீது எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் என்ன என நீதிபதிகள் கேள்வி எழுப்பினர். மேலும் கைகளில் வைக்கப்படும் மையில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும் எனவும் நீதிபதிகள் அறிவுறுத்தினர். இதற்கு பதிலளித்த தேர்தல் ஆணையம் உரிய நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் ஏப்ரல் 19ஆம் தேதிக்குள் போலி வாக்காளர் பெயர்கள் முழுமையாக நீக்கப்படும் என்றும் உறுதியளித்துள்ளது. தேன்கனிக்கோட்டை அருகே மர்ம பொருள் வெடித்து சிதறியதில் 2ஆம் வகுப்பு பள்ளி மாணவன் உயிரிழந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. கிருஷ்ணகிரி மாவட்டம் தேன்கனிக்கோட்டை அருகே பெண்ணாங்கூர் கிராமத்தைச் சேர்ந்த காதர் என்பவரின் மகன் சாஹித் அப்பகுதியில் உள்ள அரசு பள்ளியில் 2ஆம் வகுப்பு படித்து வந்தார். நேற்றிரவு வீட்டின் அருகில் விளையாடிக் கொண்டிருந்த போது திடீரென மர்ம பொருள் ஒன்று சாஹித் மீது விழுந்து வெடித்துள்ளது. இதில் சாஹித் சம்பவ இடத்திலேயே துடிதுடித்து பரிதாபமாக உயிரிழந்தார். இந்த சம்பவம் குறித்து போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கோரை நடந்துட்டு அந்த கோரைனால நிறைய பேர் மக்கள் இங்க வீடுங்கெல்லாம் அங்க வெடி வெடிச்சால இந்த வீடுகள்லாம் ஆடுது. அந்த சத்தத்தினால குழந்தைங்க நைட்ல தூங்குறதில்ல சரியா. அதனால அந்த பாதிப்பு முதல்ல இருந்து இருக்கு. இந்த மாதிரி எவ்வளவு வீடுங்க கிராக் ஆயிருக்கு. அதே மாதிரி இந்த இன்னைக்கு நேற்று நைட்டு ஒரு 7-7:30 மணி அளவில் இங்க ஒரு குழந்தை பாதிக்கப்பட்டிருக்கு. அதனால இறந்து போயிருக்கு. அந்த வெடி வெடிச்சதுனால அந்த இது இங்க வந்ததுனால டர்னதால அது ஹிஸ்டமைன் டச் ஆகி காது எல்லாமே ஸ்பாட் அவுட் குழந்தை. இதனால ரொம்ப பாதிப்பு. அந்த என்ன தக்க நடவடிக்கை எடுத்து அது கூட. இதனிடையே திருச்செங்கோட்டை அடுத்த கொல்லம்பாளையம் பகுதியைச் சேர்ந்த பழனிசாமி என்பவரின் மகன் சூர்யா அங்குள்ள பள்ளியில் 4ஆம் வகுப்பு படித்து வந்தார். அதே பள்ளியில் பயிலும் மாணவர்கள் நிதிஷ், சஞ்சித் ஆகியோரிடையே ஏற்பட்ட மோதலில் சூர்யா காயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார். இந்த நிலையில் சிகிச்சை பலனின்றி சூர்யா பரிதாபமாக உயிரிழந்தார். இதுகுறித்து காவல்துறையினர் இதனை கொலை வழக்காக பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சென்னை அருகே மெட்ரோ ரயில் திட்டத்தை மாற்று இடத்தில் செயல்படுத்த வலியுறுத்தி கடைகளை அடைத்து கருப்பு கொடி ஏற்றி பொதுமக்கள் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். சென்னை அடுத்த விம்கோ நகரில் மெட்ரோ ரயில் திட்டத்திற்காக அங்குள்ள மாநகராட்சி விளையாட்டு பூங்கா, மீன் மார்க்கெட் மற்றும் குடியிருப்பு பகுதிகளை கையகப்படுத்தி கட்டிடங்களை அகற்றும் பணியை மெட்ரோ ரயில் நிர்வாகம் மேற்கொள்ள உள்ளது. இந்த நிலையில் இந்த திட்டத்தை மாற்று இடத்தில் செயல்படுத்த வலியுறுத்தி அப்பகுதி மக்கள் கருப்பு கொடி ஏற்றி கடைகளை அடைத்து உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர்.
குடியிருப்புகளை அகற்றி மெட்ரோ ரயில் முனையத்தை நிறைவேற்றினால் 1500 குடும்பங்களுக்கும் அப்பகுதி வணிகர்களும் பாதிப்புக்கு உள்ளாகும் நிலை ஏற்படும் என அவர்கள் கவலை தெரிவிக்கின்றனர். விம்கோ நகர் பகுதியில் மெட்ரோ நிர்வாகம் 14.5 ஏக்கர் இடத்தை எடுத்துக்கொண்டு 1600 குடும்பங்கள் வாழ்வாதாரத்தை அழித்து அவர்களுடைய நிலப்புலங்களை அழித்து இந்த பகுதியில் மெட்ரோ ரயில் நிர்வாகம் வர வேண்டும் என்று அரசாங்கம் ஆசைப்படுகிறது. அதற்கு பதிலாக விம்கோ நகரில் உள்ள பொதுமக்கள் அனைவரும் நாங்கள் ஒன்று சேர்ந்து சொல்கிற கருத்து என்னவென்றால் ஐடிசி நிர்வாகத்தை இடத்தையும் லீட் கோஆபரேட்டிவ் இடத்தையும் எடுத்துக்கொண்டு இந்த 1600 குடும்பங்களுடைய வாழ்வாதாரத்தையும் அவருடைய குடும்பங்களையும் காப்பாற்ற வேண்டும் என்று சொல்லி வியாபாரிகளையும் பொதுமக்களும் இந்த தினம் மாபெரும் உண்ணாவிரத போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம். குடியாத்தம் அருகே ஏற்பட்ட காதல் தகராறில் உயிருடன் இருக்கும் இளைஞரை இறந்துவிட்டதாக பிளக்ஸ் பேனர் வைத்த சம்பவத்தால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. கெட்டப்பள்ளி கிராமத்தைச் சேர்ந்த சிவகுமார் அதே பகுதியைச் சேர்ந்த அஸ்வினி என்ற பெண்ணை காதலித்ததாக கூறப்படுகிறது. இருவரும் வெவ்வேறு சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் என்பதால் பெண் வீட்டார் தரப்பிலிருந்து காதலுக்கு எதிர்ப்பு தெரிவித்து வரும் நிலையில் உயிருடன் இருப்பவர் இறந்துவிட்டதாக பேனர் வைக்கப்பட்டுள்ளது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இதுகுறித்து புகார் அளித்தும் சம்பந்தப்பட்டவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கவில்லை என இளைஞரின் உறவினர்கள் புகார் அளிக்கின்றனர். சும்மா வீட்டில் ஏதோ ஒரு பொண்ணு பிரிச்சுனால எங்க சொந்தக்கார பையனை இது மாதிரி செத்துட்டான்னு சொல்லிட்டு போட்டோ எடுத்துக்கிறாங்க. ஆனா சாவுல உயிரோட இருக்கிறோம். ஒரு 4 இடத்துல இருக்கும். பஸ் ஸ்டாண்ட் ஒன்று வச்சுன்னா சேம்பள்ளி கூட்டோடு ஒன்று, ஜிட்டப்பள்ளி ஒன்று. எந்த ஒரு ஆக்ஷன் எடுக்கல, எந்த ஒரு நடவடிக்கை எடுக்கல. இந்தியா பாகிஸ்தான் இடையேயான 20 ஓவர் உலகக்கோப்பை போட்டி கொல்கத்தாவிற்கு மாற்றம். பாதுகாப்பு காரணங்களுக்காக தர்மசாலாவிலிருந்து மாற்றப்பட்டதாக ஐசிசி அறிவிப்பு. விவரம் இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. இந்தியா பாகிஸ்தான் இடையே தர்மசாலாவில் நடைபெறவிருந்த 20 ஓவர் உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டி கொல்கத்தாவிற்கு மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. T20 உலகக்கோப்பை போட்டிகள் கடந்த செவ்வாய்க்கிழமை தொடங்கின. குரூப் 2 பிரிவில் இந்தியா, பாகிஸ்தான், நியூசிலாந்து மற்றும் ஆஸ்திரேலிய அணிகள் இடம்பெற்றுள்ளன. இதில் இந்தியா, பாகிஸ்தான் அணிகள் மோதும் போட்டி வருகின்ற 19ஆம் தேதி தர்மசாலாவில் நடைபெறவிருந்தது. பதன்கோட் விமானப்படை தளத்தில் தீவிரவாதிகள் நடத்திய தாக்குதலில் உயிர் நீத்த ராணுவ வீரர்களின் உடல்கள் தர்மசாலா மைதானத்தில் அடக்கம் செய்யப்பட்டுள்ளதால் போட்டியை தர்மசாலாவில் நடத்தக்கூடாது என இமாச்சல பிரதேச முதலமைச்சர் வீரபத்ர சிங் உள்ளிட்டோர் வலியுறுத்தினர். மேலும் பாதுகாப்பை உறுதி செய்தால் மட்டுமே பாகிஸ்தான் கிரிக்கெட் வீரர்களை இந்தியாவிற்கு அனுப்புவோம் என அந்நாட்டு கிரிக்கெட் வாரியம் தெரிவித்தது. இதனையடுத்து தர்மசாலாவில் நடைபெறவிருந்த போட்டி பாதுகாப்பு காரணங்களுக்காக கொல்கத்தா ஈடன் கார்டன் மைதானத்திற்கு மாற்றப்படுவதாக ஐசிசி அறிவித்துள்ளது. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் செய்திகள் இரவு 10 மணிக்கு. உண்மை செய்திகளை உள்ளது உள்ளபடி உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது கேப்டன் நியூஸ் தொலைக்காட்சியை பாருங்கள். வணக்கம்.